கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜபத்தோடைய பகுதிக்கு கடந்து சொல்லுவோம், ஜபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய சத்திய காரியங்களை கேட்கும்படியாக உம்முடைய குமாரனுடைய காரியங்களை கை கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர்தாமே எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமாகும். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாக கூட செவிக்கும். தகப்பனே, எந்த ஒரு இடையூறோ எந்த ஒரு தடங்களோ இந்த விபத்து நாசமாசங்களோ அணுகாதபடிக்கு இந்த இடத்தை நீர் பத்திரமாய் நீர் பாதுகாப்பீர் என்பதை கூட விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இன்றைய நாளில் அடியின் மூலமாக வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் நான் அல்ல, நீர் என் மூலமாக இருந்து வெளிப்படுத்துகிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, இன்றைய நாளில் என்னுடைய சொந்த கருத்தை குறித்து நான் போதிக்காமல் உம்முடைய வார்த்தை குறித்து தியானிக்க கிருபை பாராட்டுங்க. தகப்பனே, காத்துக்கொள்ளும் பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பானது இது 5வது பகுதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு கவுண்ட் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் இன்னொரு 10 பகுதியாக எடுத்தாலும் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அதுக்கு என்ன சொல்கிறது, போர் அடிக்குது, இல்லை இது இவ்வளோ நீட்டி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கல. படிக்கும்போது அது இன்னும் ஆர்வமாக எனக்கு இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு தேவன் எப்படி இவர்களை விட்டு கொடுக்கல அப்படின்றதும் தெரியும். இந்த மக்கள் எப்படியாக தேவனுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணாங்கன்றதும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர் அதுக்காக எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாருனாலும் இல்லை. அதில் வார்த்தை சொல்லப்பட்டது ஒருத்தருக்கு, ஆனால் அங்கே போய் சேர்ந்தது ஒருவருக்கு. இது எத்தனை பேர்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க, யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்கள், யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள்ன்ற அநேக காரியங்கள் இந்த 5 புத்தகங்களில் இருக்கும். அதில் இந்த என்னாகம் புத்தகத்தில் மாத்திரமே நம்ம கிட்டத்தட்ட 3 பகுதியாக வந்துட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய டீட்டெயில் இந்த என்னாகம் புத்தகத்தில் இருக்குது. ஏன்னா மொத்தம் 38 வருஷத்துக்கான பிரயாணமே இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. அந்த 38 வருஷத்தையுமே அவங்க அந்தளவுக்கு எளிதாகவே இது தாண்டி அது போயிட்டாங்க, அது தாண்டி அதை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. சொல்லும்போது கூட ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, கடுமையாக இருந்திருக்கும். அவளை அந்த பகுதியை கடந்து போகிறப்போலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கும். அதனால் எனக்கும் கூட இந்த தலைப்பு ரொம்ப பிடித்ததாக இருந்ததுனால அதை இன்னும் கூட நான் தெளிவுபடுத்துறதுக்காக அது கொஞ்சம் அடுத்தடுத்த பகுதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். இப்போது கடந்த முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்னாகும் மொத்தத்தில் 1லேருந்து கிட்டத்தட்ட 15 வரைக்கும் 14 அதிகாரம் வரைக்குமே நம்ம அதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு 15லேருந்து அடுத்த ஒரு 10 அதிகாரத்தை மாத்திரமே நான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கடந்த முறை நம்ம என்னெல்லாம் பண்ணுன்றதை ஒரு தடவை தியானித்தா தான் இந்த தடவை அதை கண்டினியூ எங்களால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். போன தடவை அவருடைய பாளையங்கள்லாம் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, யார் யார் எங்கெங்கே நிற்கணும், யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கணுன்ற அந்த திட்டத்தை நம்ம பார்த்தோம். அதில் குறிப்பாக அந்த லேவி கோத்திரம் யார், அவங்களோட வேலை என்ன, அதில் ஆசாரியன் யார், அவங்களோட பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை பார்த்தோம். பிறகு அவங்களுக்கு ஏற்ற கானானுக்கு போனதுக்கப்புறம் அவங்களை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதில் நிறைய தீட்டை குறித்து பார்த்தோம், பண்டிகை குறித்து பார்த்தோம், நசரை விரதத்தை குறித்து பார்த்தோம், காணிக்க பலிகள் பண்டிகைகள்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். பிறகு தேவன் எப்படியாக அவர்கள் மத்தியிலிருந்து அவர்களை வழிநடத்தினார்ன்ட்டு நிறைய காரியங்களை பார்த்தோம். அப்புறம் முறையீடுகளை பார்த்தோம், முறையீடுனால் அவர்களுக்கு என்ன நேரிட்டதுன்னு பார்த்தோம். மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக ஆரோனும் மிரியாமும் பண்ண காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் கானானுக்கு போய் வேவு பார்க்கறதுக்காக அனுப்பின அந்த 12 பேரில் 2 பேர் மாத்திரமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால், மீதி 10 பேரும் அவளோடு கூட இருந்த நிறைய பேர் கூட அழிக்கப்பட்டதை கூட நம்ம பார்த்தோம். இப்படியாக கடந்த முறை இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். இதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தத்தின் பிரயாணம் தான். எனக்கு இந்த ஒரு பகுதி என்ன மட்டும் இல்லை, ஊழி செய்ய விருப்பம் இருக்கிற கற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் கூட இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதி ஆசாரிய பணியை குறித்து ரொம்ப தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒருபோதுமே உண்மையாகவே சொல்கிறேன், நான் அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஊழியக்காரனாக ஆகணும்னு விருப்பப்பட்டது இல்லை. எங்கள் அப்பா அவர் மாத்திரமே கன்வெர்ட் ஆகி ஊழியத்துக்காக வந்தார். எங்கள் அக்கா குணமடைஞ்சு அவர் மூலமாக அதனால் ஒரு மனமாற்றம் தான் எங்கள் அப்பா ஊழியத்துக்காக வந்தார். அவருக்கு நாங்கள் 2 பசங்க, தம்பி ஒருத்தன், நான் ஒருத்தன். ஒருபோது என்னை எங்கள் அப்பா நீ அடுத்தது நீ ஊழியம் செய்யணும்,
நீ தான் பண்ணணும்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா என் தம்பியை வந்து அப்படி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால எனக்கு அது மேலே ஏதோ ஒரு ஈடுபாடு இல்லாமையே போயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பான், அவங்க அந்த நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஒன்று. இன்னொரு காரணம் என்னென்னா, எவ்வளோ தான் எந்த பகுதியில் எவ்வளோ தான் அவங்களுக்கு போதிச்சாலும் அவங்ககிட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ரட்சப்பட்டு அத்தனை பேருமே வெளியே போயிட்டாங்க. அப்புறமா அவன் இது வரைக்கும் என்னோட சகோதரன் வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஊழியத்துக்குள்ளே வரல. ஆனால் நான் ஏதோ எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதா இல்லை. 2 காரியம் நான் விரும்பாதது எனக்கு கிடைச்சது. ஒன்று, நான் ஆசிரியர் ஆகணுன்றது நான் ஒருபோதும் விரும்பவே இல்லை. எனக்கு ஏன்னா அது பிடிக்காது. நான் முதல்ல நான் படிக்கணும்னு நினச்சது வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு தெரியல ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டு 2 முறை கவுன்சிலிங் போயிட்டு 2 முறை சீட்டு கிடைச்சோம். நான் வெளியே தான் வந்தேன் அந்த சீட் எடுக்காமல். ஆனால் முதல்ல நான் இப்போ உள்ளே போகிறப்போ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை நான் போகிறப்போ கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. அப்போ கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் சேலத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிது. தூரமாக இருக்குது, வேண்டாம், அடுத்த தடவை வேணால் நம்ம கவுன்சிலிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நீ 1 வருஷம் பிரேக் ஆயிடுவேன், சும்மா வந்து நீ என்ன போய் படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சேலம் பகுதியில் இருக்கிற அரசு கல்லூரியில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து படின்னு சொல்லி சேர்த்தாங்க. அப்போ அந்த காலேஜ் வந்து நான் படிக்கும்போது 2008-9 பார்த்தீங்கன்னா ரேகிங் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே 1 நம்பர் ஒழுங்கினமான காலேஜ்னா சேலத்தில் இருக்கிற 7 ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்னால அது கல்லூரி மூடியே தான் இருக்கும். ஒரு நாள் காலேஜ் போவேன், 1 மாதம் மூடி இருக்கும். ஸ்ட்ரைக்குன்னுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து நான் கேட்டு என்ன பண்ணுவேன், என்னோடய ஊர்லேருந்து போய் படிக்கிறவங்களாம் சொல்லி எனக்கு அது மேலே விருப்பமே இல்லை. ஒரு டைம் எங்கள் அம்மா அதை கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிஷன் போகிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், இனிமேல் நான் செத்தா கூட இந்த காலேஜில் என்ன பண்ண மாட்டேன், நான் இப்போ ஏற மாட்டேன், உள்ளே வர மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், சும்மா கூட நான் வேலைக்கு கூட போகிறேன், இந்த காலேஜில் நான் சேர மாட்டேன்னு சொன்னேன். 2வது வருஷம் ஆச்சு. 1 வருஷம் நான் படிக்கவே இல்லை. எதையாவது ஒன்று அப்படியே ஸ்கிப் வந்துட்டு 2வது வருஷம் ஆச்சு. 2வது வருஷம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நான் எப்படியே இந்த காலேஜ் விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடச்சிது. அப்போவாது போய் சேரலான்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் ஆனால் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள கவுன்சிலிங்லேருந்து சொன்னார், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம். அப்போ வந்து 2000 கிட்டத்தட்ட 10 வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தது. ஐடியில் கிடைக்கிறதுனா ரொம்ப அரிதான விஷயம், சீட்டே கிடைக்காதுன்னுவாங்க. அந்த ஒரு ஆர்வத்தில் தான் போனேன். ஆனால் இப்போ உள்ளே போனதுன்னு சொன்னாங்க, நீங்கள் இது படிக்காதீங்க, நீங்கள் வேறு ஏதாவது படிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அந்த ஆர்வத்தை விட்டுட்டு மறுபடியும் அதே காலேஜில் படித்தேன். நான் எந்த காலேஜில் உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சினோ, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியல, 7 வருஷம் ஒரே காலேஜில் படித்தேன். 7 வருஷம் பிஎஸ்சி அங்கே தான் பண்ணேன், எம்சிஏவும் அங்கே பண்ணேன், எம்ஃபில் 2 வருஷம் அங்கே, கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் ஒரே காலேஜில் படித்தேன். இது நான் விரும்பவே இல்லை. எனக்கு ஆசிரியர் பிடிக்காது. ஏன் சொன்னாலும் நம்ம இப்போ முன்னாடி சொல்லும்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி இருப்பேனோ அதுதான் நான் அங்கே இருக்கும்போது எனக்கு முன்னாடி அப்படி தான் இருப்பான்றது எனக்கு தெரியும். 2வது, இந்த ஊழிய பணி நான் எடுக்கலை, நான் விருப்பம் இல்லை, அப்போது விரும்பலை நான். ஏன்னா எங்கள் அப்பா அங்கே சொல்லும்போது நான் அங்கே எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் அவங்க வரவங்க வந்து அவிசுவாசமாக எப்படியெல்லாம் இருப்பாங்க, எதுக்காக உள்ளே வராங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுலேயும் கடந்து நான் இப்போது அது உள்ளே இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ 2 காரியம் நான் விரும்பலை, அது விரும்பினது தேவன் தான் எனக்கு விரும்பியிருக்கார். ஏன் நான் இந்த பகுதியோடு நான் கடந்து வர சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஆசாரிய ஊழியத்துக்காக இங்கே ஒருத்தங்க அடிபடுறாங்க, ஏன்னு பார்ப்போம். இதில் 2-3 காரியங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டதாக இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு அது அமைதியாக கேட்டால் நல்லதாக தான் இருக்கும். அதில் முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோராகினுடைய காரியத்துக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் இந்த கோராகு அப்படின்னா யார் இது? இவங்க வந்து ஒரு லேவி கோத்திரம் தான். இவங்களும் ஒரு லேவி தான். இந்த லேவி கோத்திரமே ஒரு ஆசீர்வாதமான கோத்திரமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய எல்லா காரியங்களும் செய்யணும், பணிவிட செய்யணும், ஆசிரியர் ஊழியம் செய்யணும், எல்லாமே செய்யணும். அந்த 12 கோத்திரத்தில் தேவனால் தம்முடைய மக்களாக இன்னும் கொஞ்சம் நெருக்கி சேர்த்து கொண்டவங்க தான் இந்த லேவியர்கள். அந்த லேவி கோத்திரத்தில் ஒருத்தன் தான் இந்த யார், இந்த கோராகு. இந்த கோராகு ஏன் அப்படி அவரை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசாரியனுக்கு விரோதமாக இருந்தது வேற யாரும் இல்லை, இவன் மாத்திரம்தான். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்துவின் சபை பல இடங்களில் சுக்குநூறாக உடையறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? வெளியாட்கள் கிடையாது, நம்ம ஆட்கள் மாத்திரமே.
ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு போட்டி, ஒரு பொறாமை, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சதி, எப்படிலாம் நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் இந்த சபை மட்டும் இல்லை, வேறு எந்த சபை போனாலும் சரி, கிறிஸ்துவின் சபையில் ஒரு முரண்பாடு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். மற்ற சபையை நான் எப்படி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி அங்கீகாரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் நிற்பார், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்ன பண்ணுவார், அவரே எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்லையா உனக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கேட்டு 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 ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து சண்டை முரண்பாடு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கோரக என்ன பண்ணுறாரு, இந்த பணி ஏன் மோசைக்கும் ஆரோனுக்கு மாத்திரம் தான் நீங்கள் தான் பெரிய ஆளா, நாங்களாம் நல்லவங்க கிடையாதா, இங்கே இருக்கிறவங்களாம் நல்லவங்க கிடையாதா, எங்களுக்கு அந்த கிடைக்காதா, அந்த பணி கிடைக்காதா, அந்த பதவி கிடைக்காதான்னு ஒரு ஒரு குரூர எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த கோரக என்ன பண்ணுறாங்க, ரூபன் கோத்திரத்துலேருந்து தாத்தானியும் அபிராம் ஓனான்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் ப்ளஸ் அதில் இந்த இஸ்ரவேல்லேருந்து மூப்பரில் ஒரு 250 பேர் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட போய் வந்துக்கிட்டு நிற்கிறாங்க. ரெண்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது 16:3 மோசேக்கும் ஆரோனுக்கும் என்னாகமம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னாகும் புத்தகம் மாத்திரமே. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இவ்வளோ வக்கிரமத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த கோராகையும் அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து வந்து இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுக்கிறாங்க. இந்த 2 பதவியுமே மோசேயும் ஆரோனும் தானாக எடுத்துக்கவும் இல்லை, அவங்களால சேர்ந்து இவன் தான் பண்ணணும், இவங்க தான் இருக்கணும்னு நாமினேட் பண்ணவும் கிடையாது. இவங்க 2 பேருமே கூப்பிட்டு வழியெடுத்தது யார், தேவன் மாத்திரமே. அப்போ கோபம் யாருக்கு, இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு இவங்க போயிட்டு மோசையும் ஆரோனும் போய் தேவனிடத்தில் போய் ரொம்ப அழுகிறாங்க. அழுகிறதெல்லாம் கேட்டுட்டதும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாரு பாருங்க, அடுத்தது 5ஆவது வசனம் வாசிங்க. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அப்போ யார் தெரிஞ்சுக்கணுன்றது, யார் முடிவெடுக்கணும், தேவன் மாத்திரமே முடிவெடுக்கணும். அதனால இங்கே அவங்ககிட்டயும் சொல்லிடுறாங்க, நாளைக்கு இந்த விஷயம் நடக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ உன் கூட்டாளிங்க அந்த 250 பேர் எல்லாம் என்ன பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, அவருடைய சமூகத்துக்கு வாங்க. வரும்போது என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் அவங்க தூப கலசத்தை எடுத்துகிட்டு வா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அதே மாதிரி அவங்க கிட்ட போகிறாங்க. இவங்க போனதும் ஒன்று நடக்குது பாருங்க. பாருங்க, நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாய் இருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றார். 9 வாசிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகி உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இப்படிதான் ஒரு இப்போ இவர் சொல்றாரு, இவங்க நீ யாருன்னு என்ன சொல்லியிருக்க, நீ என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன், இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லாமே தெரியுது. அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அடுத்த பட்டம் ஆசாரிய பட்டமும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி வா உங்களுக்கு ஆசாரிய பட்டம் தானே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 14 வாசிங்க. இல்லை 14 வேண்டாம். இவர் மோசை என்ன பண்ணுறாரு, கோராக கூப்பிடும்போது கோராக வந்துட்டான். ஆனால் இந்த தாத்தானும் அபிராமும் வரல. ஏன் வரல அப்படின்னா, அவன் அங்கேருந்து சொல்கிறான் நான் வரமாட்டான், போய் அவனை கூட்டிகிட்டு வாங்கணுன்னு அவன் வரல. வரும்போது அவன் சொல்கிறான்,
நீ என்ன எங்களை தூக்கிட்டு இருந்து வனாந்திரத்து கானான் தேசத்துலேயே விட்டுருக்குற, இங்கே கூட்டு வந்து என்ன பண்ணியிருக்க, வனாந்திரத்தில் விட்டுருக்குற. இன்னும் நான் ஒரு நாள் நான் போய் என்ன பண்ணல, அதை போய் பார்த்ததில்லை, அதோட இதை அனுபவிச்சதே இல்லை. மறுபடியும் என்ன ஏன் இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு 16 வாசிங்க. 16. பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் ரொம்ப கோபமாயிட்டார் தேவன். இவங்க என்ன சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்களை விட்டுட்டு தயவு செஞ்சு ஓடி போயிருங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. மறுபடியும் இவங்க மோசையா, அதாவது எப்போவுமே இவங்களுக்காக என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசுகிற ஒரே வேலை தான் அவர்களுக்கு. எவ்வளோ நடந்தாலும் சரி இவங்களுக்காக போய் என்ன பண்ணுறாரு, போய் அவர்கிட்ட போய் பரிந்து சொல்கிறேன். இவன் ஒருத்தர் செய்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவர்கள் எல்லாத்தையும் போய் நீங்கள் அழிப்பீரா அப்படின்னு கேட்டு இவங்க அழிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சும் போது என்ன பண்ணுறாங்க, சரி அப்படியாச்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டு, இனி யாரும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த கோராகு, அபிராம், அந்த தாத்தான், இவங்க 3 பேர் விட்டு எல்லோரும் விலைக்கு போகணும்னு சொன்னப்போ எல்லோரும் விலைக்கு போகிறாங்க. இவங்க கூடாரத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க இஸ்ரவேல் எல்லாருமே மோசே ஆரோன் பின்னாடியும் போகிறாங்க. இவரோட அந்த இந்த வீட்டுக்கு கூடாரத்துக்கு போனதுக்கப்புறம் கூடாரத்துலேருந்து வெளியே எல்லாரும் வந்து அவங்க ஃபேமிலி மொத்தம் கோராகளோட பின்னாடி வந்து அவங்களோட ஃபேமிலி, அவங்க மற்ற தாத்தா ஆபிரகாம் எல்லாத்தோட ஃபேமிலியோடும் சரி எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க. இப்போ ஒரு அதிசயம் நடக்க போகுது. அந்த மோசே இப்போ சொல்கிறாரு, என்ன அதிசயம்னு பாருங்கள். 28 வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், எப்பவும் போல இவங்களுக்கு ஒன்று நடக்காது. ஆனால் ஒரு விஷயம் புதுசாக ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, எல்லாரும் அழிஞ்சு போகிற மாதிரி அழிஞ்சு போக மாட்டாங்க. திடீர்னு எப்படி நடக்குமா, பூமி தன் வாயை பிளந்து இவங்க மொத்தத்தை என்ன பண்ணுமா, வாய் அப்படி மூடிக்குமா. அப்படி அழிகிற ஒரு அழிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அதே சம்பவம் என்ன நடக்குது, அங்கே ஒன்று நடக்குது. எல்லாரும் அவங்க 3 பேரோட சேர்ந்து 3 ஃபேமிலி அவங்களுக்கு உண்டான எல்லாமே சேர்ந்து அந்த குழியோட என்ன சொல்லுது, எல்லாமே விழுங்கி விட்டது. இதை பார்த்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வந்து மோச இடத்துல முறுமுறுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எங்களை சாகடிக்கவா என்ன பண்ணுறீங்க, இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எங்கள் இனத்தை எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி முறுமுறுக்கிறாரு. இப்போ மறுபடியும் அவருக்கு ரொம்ப ஒரு கோபம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். நாற்பத்தி 3 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அடமாக்குவேன் என்றார். அவர்கள் முகப்புறம் விழுந்தார்கள். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் தேவன் கோபம் ஆகிட்டு, இப்போ தான் ஒரு விஷயத்த பண்ணி முடித்தோம், அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மறுபடியும் எனக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முறுமுறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வாதையை உண்டாக்குறார். அந்த வாதையினாலே அநேகர் மரித்து போகிறார். மீண்டும் என்ன பண்ணுறாங்க, மோசே ஆரோனிடத்துல போயிட்டு, இதை நீ சாந்தப்படுத்தணும்னா என்ன பண்ணு, உன்னோட தூப கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பலிபீடத்துல நெருப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த மறிச்சிட்டு இருக்கிற அவங்க நடுவில் இருந்து என்ன பண்ணு, நீ போய் அங்கே நில்லு, அப்போ தான் அது என்ன பண்ணும், நிற்கும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஆரோன் என்ன பண்ணுறான், அவரோட தூப கலசத்தை எடுத்துகிட்டு போய் அதோட நெருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவில் என்ன பண்ணுறாரு, போய் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். 48 பாருங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. 49 வாசிங்க. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட எவ்வளோ, 14,700 பேர் அன்றை மட்டுமே செத்தாங்க. ஆனால் கோராகினால் செத்தவங்க எத்தனை பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் தான் இருந்திருக்கும். அவங்க கூட அவங்க இருந்தவங்களாம் சேர்த்து ஒரு நிறைய பேர் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால்
கோராகு செத்ததுனால அதனால பயந்து இப்படி முறுமுறுத்தவங்களால செத்தவங்க எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 14,700 பேருன்னு சொல்லப்படுகிறது. இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. லேவியர்னா யார், அவங்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்ன காரியங்கள் உண்டு அப்படின்றத 17ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்போ லேவியர் சொல்லியாச்சு. லேவியர் வந்து ரெண்டு பகுதியாக இருக்காங்க. ஒன்று, லேவியரில் ஆசாரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோனும் அவன் சந்ததியார் மாத்திரம் என்ன பண்ணணும்? ஆசாரி ஊழியம் செய்யணும். மற்ற லேவியர்கள் யாரும் என்ன பண்ணணும்? மற்ற பணிவிடையை செய்யணும், காவ காக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி தான் வெளியே பணி தான் செய்யணும். இதில் எந்த காரியமும் லேவியன் வந்து உள்ளே வந்து இந்த பொருளை உள்ளே வந்து வரவும் கூடாது. லேவியரை கடந்து மற்ற ஜனங்களும் யாரும் இந்த ஆசாரிப்பு கூடத்துக்கு இந்த வாசஸ்தலத்துக்கும் வரக்கூடாது. அப்படி வந்து அது என்னது? பாவம். அதனால் அவங்க என்ன பண்ண முடியும்? செத்து போகவும் முடியும். அதில் இதுதான் அதோட காரியம். அப்போ அதை ஒவ்வொருத்தரும், லேவியனாகிய ஒவ்வொருத்தரும் சரி, ஆசாரியனும் சரி, இது எல்லாமே முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, பாவம் உங்களை தான் வந்து சேரும். அதனால் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லேவியருக்கு எச்சரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, லேவியருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நாளைக்கு நீங்கள் கானான் தேசம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தருத்துலேயும் இது என்னோட இடம்னு என்ன பண்ண போய் நீ பங்கு போடக்கூடாது. உங்களோட பங்கு என்னது? யாரு? தேவன். நான் மாத்திரமே என்ன பண்ணணும்? உங்களோட பங்காக இருக்கணும். உங்களுக்கு அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்? லேவியர் இது இஸ்ரவேலரோட மொத்த தசம பாகத்தில் 10ல் 1 பங்கு என்ன வரும்? உங்களுக்கு வரும், லேவியருக்கு வரும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் லேவியர்கிட்டலேருந்து வர காணிக்கையில் 10ல் 1 பாகம் யாருக்கு வரும்? ஆசாரியனுக்கும் ஆசாரியனுடைய சார்ந்தவர்களுக்கும் வரும். அப்போது நீங்கள் நாளையில் போய் அந்த கானானுக்கு உள்ளே போகிறீங்க, இல்லை கானானில் ஏதோ என்ன அது குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான அத்தனையுமே முதல் தரமானது, முதன்மையானது எல்லாமே என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து சேரும். அப்போ நீங்கள் உங்களோட பணி என்னவாக தான் இருக்கணும்? ஆசாரிய பணியை மாத்திரம் இருக்கும். இது காவ காக்கிற வேலையை மாத்திரமே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த லேவியர் பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இன்னொரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அடுத்ததாக 20ஆம் அதிகாரத்திற்காக இன்னொரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீன் வனாந்தரத்தில் ஏற்படுகிறது. அங்கே வந்து அந்த ஆரோனுடைய கூட இருந்த மிரியாம் என்ன பண்ணுறாங்க? மரித்து போகிறார். இப்போது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. தண்ணீருக்காக ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. மீண்டும் தேவன் அவர்கள் மேல் ஒரு கோபம் ஏற்படுகிறது. மோசேயும் ஆரோனும் அவர்களுக்காக மீண்டும் போய் முகங்குப்புற விழுந்து அவருக்காக மன்றாடுகிறார். 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஓகே, இப்போ நீ என்ன பண்ண? வருத்தப்படாத. உனக்காக நான் ஒன்று விஷயத்த பண்ணுறேன். நீ போய் நான் என்ன பண்ணேன்? நான் சொல்கிறத மாத்திரம் நீ என்ன போய் செஞ்சால் மட்டும் போதும். இப்போ 2வது தடவை, முதல் தடவை என்ன பண்ணாங்க? அவங்க தண்ணீருக்காக முதல் தடவை கண்மலையை அடித்தார்கள். இங்கே 2வது தடவை என்ன பண்ண சொல்கிறாரு? கண்மலை இடத்துல போய் பேச சொல்கிறாரு. இங்கே நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்மலைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். இங்க பாருங்க, நீங்க அதிசயத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்தீங்க, என்ன பண்றாரு? அடிச்சுட்டாரு. 2 தடவை அதை அடிச்சுட்டு சொல்றாரு. ஆனா அப்பவும் கண்மலையிலேருந்து தண்ணி வந்துச்சு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? எனக்காக நீங்க போய் நாங்க என்ன போய் பேசுங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். ஆனா இவங்க அடுத்த அந்த 12வது வசனத்திலே பாருங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்
கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க என்ன பண்ணல, கேட்கல. இப்ப இவ்வளவு தூரம் இஸ்ரவேலர்கள் தான் இவர்களுக்கு விரோதமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான அழிவையும் அவர்கள் சம்பாதித்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு தடவை என்ன பண்றாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயும் ஆரோனுமே என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமாக பண்றாங்க. அங்க பேசுன்னு சொன்னப்போ இவங்க அதை போய் அடித்து விட்டுருக்காரு. இப்போ தேவனுக்கு இது ரொம்ப கோவாயிட்டு. இவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அப்போ இங்க ஏற்கனவே என்ன பண்றாங்க, இவங்க சுத்த விடுறதுக்கு காரணமே ஒரு சந்ததி என்ன பண்ணணும், போகணும், அழிந்து போகணும், அவங்க எல்லாம் சாகணும். புதுசா ஒரு சந்ததி வர வரைக்கும் இவங்க சுத்திட்டே இருக்கணுன்றதான் தேவனுடைய திட்டம். இப்போ அதுல பிரதானமா மோசேயும் ஆரோனும் தான் இவங்களை என்ன பண்றாங்க, வழி எடுத்துனாங்க. இப்ப அவர்களே என்ன பண்றாங்க, ஒரு தவறுதலை செய்யறாங்க. இப்ப நான் சொன்னது என்னன்னா, இவ்வளவு நாள் இந்த சபைக்குள்ள இன்னொரு நபர் ஒன்று என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரருக்கு எதிராக பிரிவினை ஏற்படுத்தினார். இப்போ நான் என்ன பண்றேன், நானே என்ன பண்றேன், தேவனுக்கு தவறு செய்யறேன், ஒரு விரோதமா செய்யறேன், அவரை நான் கனப்படுத்தல, அவரை மகிமைப்படுத்தல. அப்ப எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, நானும் அந்த ரட்சிப்பை பெற மாட்டேன். அப்போ இந்த இஸ்ரவேல் மாத்திரமே இந்த வனாந்தரத்துல பாடங்களுக்கு என்ன சொல்றது, கானானுக்கான பிரயாணத்தை அனுபவிக்கல, நாமளும் பரலோகத்திற்கான பிரயாணத்தை இந்த நம்முடைய இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல எப்படி நாம தேவனுக்கு பிரியமா வாழ்றதுன்றது இந்த பகுதிகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கிறதுக்காக ஒரு பேரும் அங்க வைக்கிறாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மெரிபாவின் தண்ணீர் என்னப்படும். மேரிபாவின் தண்ணீர்னு சொல்லிட்டு வார்த்தையை மீறதுனால வந்ததுனால அதுக்கு அது ஒரு பேரும் அவங்க வைக்கிறாங்க. இப்போ முறையாக பிரயாணம் தொடருது. என்ன அப்படின்னா, மோசே அந்த 14 வருஷத்துல நானே சொல்றேன், காதேசத்திலிருந்து ஏதோமின் ராஜா இடத்துக்கு ஸ்தானாதிபதி அனுப்புறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து இந்த வழியா போனா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமா போயிடலாம், ஏதோமின் வழியா போனா. ஆனா அந்த தேசத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவரோட பர்மிஷன் வேணும். இல்லாமல் இத்தனை பேர் ஜனங்களை என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. இவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, இவ்வளோ திரளான ஜனங்கள். அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரியாது. அந்த தேசத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக வராங்களா, இல்லை அவங்க தேசத்தில் வழியாக கடந்து போனால் என்ன நடக்கும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் இவங்களை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அதில் முதல் வந்து இந்த ஏதோமின் ராஜா தான் முதல்ல சமைக்குது. அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, ஸ்தானாதிபதி மோசே வந்து அனுப்புகிறாரு. ஏதோமின் ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்ணு, நாங்கள் எல்லாரும் இப்படிலாம் எகிப்துலேருந்து எங்களை தேவன் வழியெடுத்துன்னு வந்தார், இப்போ நாங்கள் இந்த பகுதியை என்ன பண்ணணும், கடந்து போகணும், தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஏதோமின் ராஜா என்ன பண்ணுறாரு, அனுமதி தரமாட்டேன், நீங்கள் போங்க, இல்லாட்டின்னா உங்களை எதிர்த்து நான் என்ன பண்ணுவேன், சண்டை வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் மோசே நினைக்கிறார், ஒருவேளை நாங்களாம் போய் அதை ஆக்கிரமிச்சிருவோமோ, இல்லை அவங்கள தேசத்தை அழிச்சிருவோம்னு நினச்சி பயப்படுறாரா என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள 2வது தடவை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. நீ போய் மறுபடியும் நான் பேசு, ஒருவேளை தேசத்தின் வழியாக நாங்கள் போகும்போது உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், அதையும் நாங்கள் கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு பயப்படாத, நாங்கள் இந்த வழியாக போய் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஏதோ ராஜா விடலை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை எதிர்த்து நான் என்ன பண்ணுவேன், போரிடுவேன்னு சொன்னதும் அவங்க அப்படியே பின்வாங்குறாங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே, ஒரு நிமிஷம், 22 வாசிச்சுட்டு அப்படி வாங்க. இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லோரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். இப்போ இந்த ஓர் என்னும் மலை வந்து தான் ஒரு கொஞ்சம் பிரபலமானது. காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ அவங்க ஏதோமின் வழியாக போகல, இந்த வழியாக வந்துட்டாங்க. இந்த வழி வந்ததுக்கு அப்புறம் தேவன் வந்து மோசே இடத்துல இப்போ பேசுகிறாரு. ஏன்னா இங்கே ஆசாரியனாகிய ஆரோனுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. இந்த ஓர் மலையில் நீ என்ன பண்ணு, ஆரோனையும் ஆரோனுடைய குமாரன் இளையாசரையும் கூட்டிட்டு என்ன பண்ணு, மலைக்கு வா. நான் ஆரோனுக்கு என்ன பண்ணு, ஆரோனுடைய அபிஷேகத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆரோனுக்கு ஏற்கனவே எனக்கு விரோதமாக பண்ணிட்டான், அவன் விட போகிறது இல்லை. அதனால சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணு, நீங்கள் வந்து ஓர் மலைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மேலே போகிறாரு. அப்போ அவர் சொன்னபடியே செய்கிறாரு. ஆரோனுடைய என்ன பண்ணுறாரு, உடுப்பை எடுத்து அவருக்கு போடுறாங்க. போட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க,
ஆரோன் மரித்து போகிறான். இத்தனை நாட்களாக ஆரோன் ஒரு மிக முக்கிய ஒரு பொறுப்பிலிருந்து அவர்களை வழிநடத்திட்டு வந்தாங்க. இன்றைக்கு ஆரோன் அந்த ஒரு ஒத்த காரியத்தினாலே அவன் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து அங்கே மரித்து போகிறத பார்க்கிறோம். 25ஆம் வசனம் வாசிங்க. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி, ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். அதே மாதிரி சம்பவிக்குது. அதே மாதிரி மரித்து போகிறான். ஆரோனுக்காக 30 நாள் அங்கே துக்கமும் அனுசரிக்கிறாங்க. பிறகு மறுபடியும் அவங்க அடுத்த பகுதியை கடந்து போகணும், வழி இல்லை. 6வது ராஜா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6வது ராஜா பார்க்குறான். இவங்க என்ன நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயப்படுறான். சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், நம்ம முந்திக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலில் சிலரை என்ன பண்ணி போய் சிறைப்பிடிச்சு வச்சிடறான். இஸ்ரவேலுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு தேவனிடத்தில் முறையிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஒரு அனுமதியை கொடுங்க, நான் உங்களை நான் ஒரு ரெண்டில் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்கும்போது தேவன் அதை அப்ரூவ் பண்ணுறாரு. முதல்ல ஏதோ இடத்துக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலை, அனுமதி கேட்டான், அனுமதி கொடுக்கல, அவங்க வெளியே மாற்றிட்டு போயிட்டாங்க. 2வது தடவை இவங்க வந்தையில் அனுமதி கேட்கல, அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலில் பிடிச்சி வச்சுக்கிறான். பிடிச்சி வச்சுட்டு ஒரு பிணையமாக கேட்குறாங்க. பார்க்குறாங்க பாருங்கள், 3ஆம் வசனம் வாசிங்க. அதேதான். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இப்போ அந்த தேசத்தை ஃபுல்லாகவே அவங்க கைவசம் படுத்திட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது. இவங்க சுத்த விடுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகிறாங்க. இந்த டயர்ட்னால அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு எதிராக முறையிடுறாங்க. இப்படி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களால் நடக்க முடியல, இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி நாங்கள் நடந்துகிட்ருப்போம், இவங்க நடக்க விடுறது அவங்க வேலையே. ஆனால் இவங்க சோர்ந்து போகிறாங்க, நடக்க முடியலன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் முறையிடுறாங்க. அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலை ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களோட வேலை என்னது, நடக்கிற வேலை மட்டும்தான். ஆனா இவங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணாம இவங்க கேட்குறப்ப எல்லாத்தையும் பண்ணாரு. தண்ணீர் கொடுத்தாரு, இறைச்சி கொடுத்தாரு மூக்கு மூட்ட அளவுக்கு, இங்க மன்னாவை கொடுத்தாரு. அந்த மன்னா எப்படிப்பட்டது என்பதை கூட கடந்த முறை நம்ம தியானிச்சோம். அப்படிப்பட்டது எல்லாத்தையும் காரியத்தையும் இந்த ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. என்னது, அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய எவ்வளோ கோபம் வந்திருக்கும். இவ்வளோ நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் என்ன பண்ணுறேன், பண்ணிகிட்டு இருக்கேன், சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறதப்போ 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். எதுவுமே பண்ணலை, ஒரே வார்த்தை, நீ இப்போ எதுவுமே பேசலை, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிவிட்டார். அது கடிக்கிறது எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கான். அது பாதி பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. பாதி பேர் இப்போ போய் மோச இடத்துல வந்து இப்படி நடக்குது, தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனை வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்குறப்போ தேவன் ஒரே வார்த்தை சொல்கிறாரு. மோசை வேண்டுதல் செய்யும்போது நீ என்ன பண்ணு, ஒரு வெண்கலத்தால் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்து மேலே நிறுத்து. கடிக்கிறவன் எவன் விசுவாசமாக இருக்கா, நான் பொழைப்பேன், நான் உயிரோடு இருப்பேன், என்னை காப்பாற்றுவார்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், பொழைச்சிக்குவான். விசுவாசம் இல்லாதவன் செத்து தான் போவான். வாசிப்போம் 7வது வசனம். அதனாலே ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். 9 வாசிங்க. 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அவ்வளவுதான்.
அப்போ யார் விசுவாசிக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க. இப்போ அடுத்த பிரயாணம் அவங்க தொடருது. ஓபேத்திலேருந்து நிறைய இடம் இந்த பகுதி கடந்து செல்லுது. அந்த பகுதி மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தேசத்தை அவங்க கடந்திருப்பாங்க மட்டும் பாருங்கள். ஓபேத், மோவாபுக்கு எதிரான அபாரிமின் மேடுகள், சாரித் பள்ளத்தாக்கு, அர்னோனாற்றுக்கு இப்புறம், பேயாருக்கு, மாத்தானுக்கு, நகாலியலுக்கு, பாமோத்துக்கு, எஷிமோனுக்கு நோக்கு, பிஸ்வாவின் உச்சி வரைக்கும் இத்தனை பகுதி வழியாக என்ன பண்ணுறாங்க, நடந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா 30 வருஷம் பிரயாணம் அப்படி போயிட்டு தான் இருக்கும். இதோ எளிதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தேசமும் இவங்க எப்படியெல்லாம் கடந்திருப்பான்னு நீங்கள் யூகிச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு நபர் இங்கே வராரு, அதுதான் எமோரியரின் ராஜா சீகோன். இந்த சீகோனை ஏன் இவர் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். யோசுவா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் விடுங்க. யோசுவா புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 6 வரைக்கும் வாசிங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோனின் ஆறு துவங்கி எர்மோன் மலை மற்றும் கிழக்கே சமபூமி எல்லையெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த ராஜாக்களின் எஸ்போனின் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேல் தொடங்கி ஆற்றின் நடுமையம் பாதி கீழையாற்று உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபோக்கு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும் சமமான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கிண்ணரோத் கடல் மற்றும் பெட்செய்யாமோத் வழியாக கிழக்கே இருக்கிற சமமான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் சிஸ்காவின் தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். தொடர்ந்து வாசிங்க 6 வரைக்கும். ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்ரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கேசூரியர் மகாத்தியர் எல்லை மற்றும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாய் இருந்த பாதி கிலியோத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். 6ல் பாதி. அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள். இது ஏன் பொறுமையாக வாசிக்க சொன்னேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை யார் பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஆக்கிரமிச்சிருக்கிறாருன்னா இந்த சீகோன் தான். ஏன் இந்த சீகோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வெவ்வேறு இடத்துல ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கோம். இந்த இஸ்ரவேலெல்லாம் எப்படியாக இந்த சீகோனை வந்து இந்த அவரோட இடத்த வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல சொல்லியிருக்கோம். பெரிய அவர் குறித்து வேறு எதுவும் சொல்லலை, இவர்கள் எப்படி அவர்களை முறியடித்துட்டு இப்படி வந்தாங்கன்றதை மாத்திரமே அடிக்கடி வெவ்வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 5 வசனத்தில் அவங்களோட எல்லையை குறித்து ஒரு பெரிய விசாரமான ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்த இவங்க எப்படியாக கைப்பற்றுறாருன்னு பாருங்கள். இருபத்தி 21, 23. என்னாகும் 21, 23. சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி. போதும், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டினார்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஆனால் சீகோனை குறித்து எவ்வளவு சொல்லியிருக்கு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை ஒன்றுமே இல்லாத ஒரே ஒரு வார்த்தையில் அவனை என்ன பண்ணாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாரு. அப்போது தேவனுடைய பலம் இஸ்ரவேலருக்கு இங்கே இருக்குது.
இவங்களோட அவர் இருக்காருன்றது இருக்குது. இதே மாதிரி சொல்கிறேன்னு பின்னாடி உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்கக்கிட்ட இப்படி ஒவ்வொரு தேசத்தையும் இவங்க வந்து அப்படியே கடந்து வரும்போது, எல்லா தேசத்தையும் அப்படியே கடந்து அவங்க ஆக்கிரமித்து அவங்க அப்படியே குடியிருந்து அப்படியே வரும்போது, பின்னாடி வர தேசத்தாரெலாம் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. எங்கே நம்ம இதுலேயும் வந்து நம்மளையும் வந்து என்ன பண்ணுவாங்க? அழிச்சிருவாங்களோ, நம்ம நாட்டையும் ஆக்கிரமிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்கன்னா இவங்ககிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மாத்திரமே அவங்க கூட இருக்கிறாரு. 21ஆம் அதிகாரம் 34, 35 அந்த மட்டும் வாசுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருக்கிற எமோரியன் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். யாருக்குன்னா பாசான் ராஜாவாகிய ஓக்கு. இந்த அவரு தான் என்ன பண்ணுறாரு, அடுத்து நம்ம வழியே தான் வருவாங்க. நமக்கு என்ன ஆயிருமோ, அப்போ நம்ம இவங்களை எதிர்த்து என்ன பண்ணலாம், போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் இவங்களுக்கு இந்த தேவனிடத்துலேருந்து இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் மோசையை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய். அப்போ உதாரணத்தை யார் சொல்றாரு? சீகோனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதுவே இவனுக்கு செய்ய. அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியா இராதபடிக்கு யாரும் விடாத, குழந்தை பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே விடாத, எல்லாத்தையும் அழிச்சு போடு. அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டி கொண்டான். அப்போ இவ்வளோத்தையும் தேவன் அவன் கூட இருந்து அவளை வழி எடுத்துக்கிறார். இதை பார்த்து பிறகு இன்னொருத்தன் பயப்படுறான். அவன் தான் பாரு, யாருன்னு பாருங்க, மோவாவுடைய ராஜா யாரு? பாலாக். இப்போ அடுத்தது பாலாக்கு, மோவாபுக்கு இவங்க அடுத்து நம்ம பக்கம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் வந்துருச்சு. இவங்களோட கூட்டத்தை கண்டு அவன் ரொம்ப மிரண்டு போகிறான். என்ன அவனால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, 4ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை பெய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபிற்கு ராஜாவாய் இருந்தான். இப்போ மோவாப்பை ஆட்சி செய்கிறது இந்த பாலாக். இந்த பாலாக்கு அவனை பார்க்கும்போது எப்படி இருக்கான்? மாடு ஒரு புல்லை மேயுறது. அப்போ அந்த ஒரு உருவம் எப்படி படுத்துறா இருப்பாரு? அந்த மாடு புல்லை மேயுறதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் எவ்வளோ இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றத உருவப்படுத்துகிறாங்க. அப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு, நமக்கு இதுதான் நடக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆயத்தப்படுத்திக்கலாம், நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்போ அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாது, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற படையினாலே அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சபிக்கிறதுக்காக ஒரு ஆளை கேட்குறாங்க. அதுதான் யார்? பிலேயாம். பிலேயாம் கூப்பிட்டு வந்து அவங்கள இஸ்ரவேலில் நீங்கள் என்ன பண்ணலாம்? சபிக்கலாம். அதுதான் நம்மளால பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது போய் பிலேயாமை போய் கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்களை என்ன பண்ணலாம்? சபிக்க வைக்கலாம். அப்படியாவது நம்ம பண்ண நிறுத்த முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பிலேயாம் இடத்துல ஆள் அனுப்புகிறாங்க. பிலேயாம் ஒரே வார்த்தை சொல்கிறான், நான் வருவேன், ஆனால் வார்த்தை யாரோடது? தேவனுடையது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன், செய்ய போகிறேன். நீ என்ன வேணாலும் கேளு, பட் அங்கே நடக்கிறதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறாரு, அவங்கள அனுப்பிவிட்ரு, நீ போகாத அப்படின்னு சொன்னால் போகல. மறுபடியும் 2வது என்ன பண்ணுறாரு? பாலாக் வந்து உன்னை பெருசாக கனப்படுத்துகிற, நீ பயப்படாத, நீ என்ன பண்ணு, வா. அவங்கள சபிச்சா மட்டும் போதும்ன்றப்போ மறுபடியும் என்ன சொல்கிறார் அவர்? நான் வந்து என்னோட வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்ன பண்ணுறேன், வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேவன் என்ன பண்ணார்? அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் இருங்க, காலையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அந்த பிலேயாம் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 12ஆம் அதிகாரம் வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஏன்னா இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை சபிக்கிறதுக்காக இவனால முடியுமா? முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் தடவை சொல்லி அனுப்பியாச்சு. 2வது தடவை 18ஆம் அதிகாரம் வாசிங்க, வசனம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறுவேன். அதில் தெளிவாக இருக்கான். அவன் தப்பிக்கணும், விரோதமாக பண்ணிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கான். 20வது வசனம் வாசிங்க. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால்
நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். ரெண்டாவது தடவை தேவனே அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீ என்ன பண்ணு போ. ஆனால் அந்த ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, இரவிலே தேவன் பிலியாம் இடத்துல வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால், அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, மறுபடியும் எந்திரிச்சவங்ககிட்ட காலைல வந்து வான்னு கூப்பிட்டா மட்டும் நீ என்ன பண்ணு, எழுந்து போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்க. இப்போ 21 வாசிங்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் செனந்தட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். கூப்பிடவே இல்லை, இவன் என்ன பண்ணிட்டான், தயாராக போயிட்டான். அவன் எதுக்காக போனான்னு தெரியல, ஒருவேளை அவங்க கூப்பிட்டா நிறைய கொடுப்பாங்கன்னு போனான்னு தெரியல. பிலேயாம் என்ன பண்ணுறாரு, கூப்பிடாமே காலையில் அதிகாலமே என்ன பண்ணிட்டு ரெடி ஆகி போயிட்டான். ஆனால் தேவன் முன்னாடி என்ன சொன்னார், அவங்க கூப்பிட்டா மட்டும் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, அந்த கழுதை மேலே ஏறிட்டு கூட அவனோட உதவிக்கு 2 பேர் ப்ளஸ் அவங்க வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் இவர்களுக்கு விரோதமாக யார் நிற்கிறாரு, தேவனுடைய தூதன் வந்து முன்னாடி நிற்கிறாரு. அது கழுதைக்கு தெரியுது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கழுதை என்ன பண்ணல, போகலை, வழியில் போகாமல் வயல்வெளியில் போச்சு. அதை அடிக்கிறான். மீண்டும் என்ன பண்ணுறது, 2 திராட்சை சுவற்று நடுவில் அது போய் நின்றுட்டு ஓரத்தில் போய் நின்றுட்டு போக விடாமல் அப்படின்னு நிற்குது. அப்பவும் அடித்து விரட்டுறான். அது வேறு வழியில் என்ன பண்ணுச்சு, அவனுடைய இல்லை காலிலே போய் படுத்துக்குச்சு, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி படுத்துட்டு மறுபடியும் அடிக்கிறான். அப்போ தான் முதல் முறை என்ன பண்ணுது, இந்த கழுதை தன் வாயை திறந்து பேசுது. இது வரைக்கும் நீ என்ன பண்ண, ஒரு நாள் கூட நான் உனக்கு விரோதமாக நடந்துக்கிட்டதில்லை, நீ சொன்னது அத்தனையும் செஞ்ச, உன்னை சும்மா இந்த எல்லா வேலையும் பண்ணேன், இன்றைக்கி நான் பண்ணாததுக்கு காரணம் கூட கேட்காம நீ என்ன பண்ணுற, அடிக்கிற அப்படின்னு சொன்னது தான் அவனுக்கு முதல் முறையாக ஞானத்தில் கண் திறக்கப்பட்டது. ஏன்னா தேவதூரன் முன்னாடி இருக்கிறார்ன்றதுனால. அதே காட்சி தான் அவனுக்கும் தெரியுது. 28வது வசனம் வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கைகொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தார். இப்போதான் அவனுக்கு புரியுது யார் இருக்கிறா, தேவதூதன் இருக்காரு, நம்ம போகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால என்னை மன்னிச்சிடன்னு சொல்லிட்டு பிள்ளையம் என்ன பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறான். ஆனால் தேவன் மறுபடியும் அந்த பயணத்தை விடலை. நீ என்ன பண்ணு, சரி நீ போ, தொடர்ந்து அவங்களோட போ, அவங்கள போய் சந்தி, அவங்கள பாரு. ஆனாலும் நீ என்ன பண்ணாங்க, நான் என்ன வெளிப்படுத்துறனோ அதை தான் நீ என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்லி அனுப்புகிறாரு. இவன் வரதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண, தடபுடலாம் விருந்து வச்சு அவங்களாம் தங்க வச்சு உபசரிச்சுட்டு, நீ என்ன பண்ண, எப்படியாவது அவங்கள வந்து சபிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அந்த பாலாக் சொல்கிறான். அப்பவும் சொல்கிறான், நான் சபிக்கிறதுக்கு நான் வரல, அவங்க தேவன் என்ன என்கிட்ட சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன், மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சு முதல்ல ஒரு 7 பலிபீடம் கட்டு, 7 பலிபீடத்தில் ஒரு காளை ஒரு ஆட்டை என்ன பண்ண பலியிடு, அதுக்கு நடுவில் நீ போய் நின்றுக்கோ, நான் போய் பார்க்குறேன், தேவனிடத்துல கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு வந்து நான் இங்கே சொல்ல போகிறேன் அப்படின்னு மட்டுமே சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. அவனும் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான். இவர் போகிறாங்க. போனதும் தேவன் முதல் முறையாக ஒரு வார்த்தையை அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. வாசிங்க 7ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னார். இதை தான் நீ கேட்ட, சரியா? ஆனால் நான் என்ன சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. பாருங்க, அப்போ இஸ்ரவேலை குறித்து இவ்வளவாக பிரமித்து சொல்றாங்க. அது அவருடைய
மக்கள் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை பண்ண முடியாது, நான் எப்படி அவருக்கு விரோதமாக நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதும் பிலேயமுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. இப்படின்னா அப்படி சொல்கிறானே, சரி நீ பயப்படாத, இந்த பக்கம் வந்து நீ பார்த்தீங்கன்னா தான் பயமாக இருக்குது, வா உனக்கு வேறு வழியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நீ அங்கே போய் பின்னாடி இருந்து பாரு, பின்னாடி இருக்கிறவங்கள வந்து நம்ம அங்கேருந்து பார்த்தா உனக்கு கம்மியாக தெரியும், அப்படி என்ன பண்ணு சபிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பிலேயம். இது பாலாக். ரெண்டாவது எங்கே அப்படின்னா பிஸ்காவின் சோப்பிமின்ற ஒரு இடத்துல இருந்து. அப்போ ரெண்டாவது தடவை ஒரு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி 7 பலிபடுத்த கட்டு, 7 மாடு 7 ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் நின்றுக்கோ, நான் போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. அது 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்கத்தக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா ஆசீர்வாதமான மக்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு விரோதமாக நான் இங்கே சபிக்க முடியாதுன்றதை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இப்போது பாலாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்ன அவனை வந்து சபிக்கன்னு சொல்லினா நீ என்ன பண்ணுற, நீ அவனை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. சரி வா, நான் இன்னொரு பக்கத்தை கூப்பிட்டு போய் அவனை காட்டுறேன், நீ அப்போவாது என்ன பண்ணு அவனை சபிக்க முடியுமான்னு பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 3வது தடவையாக கூப்பிட்டு போய் பிலேயமாக கூப்பிட்டு போகிறாரு. மறுபடியும் அதே மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி 7 பலிபீடம் 7 மாடு 7 ஆடுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த தடவை போகலை. ஏன்னா கடந்த 2 முறையும் தெரியும் தேவன் அவர்களோடு தான் இருக்கிறான்ட்டு. ஆனால் 3வது தடவை போகலை. வனாந்தரத்தை மட்டுமே பார்த்து அவன் பிலேயம் அவனுடைய பதில் சொல்கிறான். 24ஆம் அதிகாரம் வசனம் 1லேருந்து வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் இதுதான் அவனுக்கு தெரிஞ்சுட்டான். 2 தடவையுமே தேவன் இதுதான் சொன்னார். அதனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மாத்திரமே அது கர்த்தருடைய பிரியம், அதுதான் அவரோட விருப்பம். அடுத்தது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி, மறுபடியும் அவன் போய் அவன் சொல்றபடி கேட்கல, இவனா பதில் சொல்றான்ப்பா. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்த தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாப்பை பார்க்கிலும் உயருவார், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். இப்படி இஸ்ரவேலோட ஜனத்தை பார்த்து இந்த பிலேயாம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறாரு. எவ்வளோ செழிப்பானது, எவ்வளோ மக்களை பாருங்கள், இவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னதும் இந்த பாலாக்குக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, தயவுசெய்து நீ அவனை ஆசீர்வதிக்கலாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணிடு, நீ வந்த வழியை பார்த்துட்டு நீ ஓடியே போயிருன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி பாலாக்கை அனுப்பி, நீ போயிரு தயவு செஞ்சு கண்ணுமா நிற்காதுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். இந்த பாலாக், இந்த பிலேயாம் பாலாக்கின் இடத்துல அவன் மாத்திரம் இல்லை, அவன் கூட மற்ற தேசத்தாரும் கூட இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்தாருக்கும் நீங்கள் நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக பின்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். பட் என்ன நடக்கும், உங்களுக்குலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக சொல்லியிருப்பாங்க. அப்போது இஸ்ரவேலர்கள் இந்த மோவாபு இது கடந்து தான் வரப்போகிறாங்க, இதெல்லாம் சம்பவிக்க போகுதுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிட்டு பிலேயம் மூலமாக வெளிப்படுத்திட்டு கடந்து போகிறாங்க. இப்போ கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதுதான் அந்த சீத்திமுக்கு எல்லாம் வந்து இவங்க எல்லாமே குடியிருக்கிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இதுதான் மிக 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 மோசமான ஒரு சம்பவம். ஏன்னா
தேவனுக்கு விரோதமாக எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அங்கே அத்தனையும் இங்கே பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்றது ஒரு 2-3 வருஷத்துலேயே வாசிச்சிருவோம். 25 1 3 மட்டும் வாசிங்க. 25 அதிகாரம் 1 இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தன்னம் பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயாரை பற்றி கொண்டார்கள். அதனாலே இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. மிகப்பெரிய பாவம். அவங்களுக்கு கூட சேர்ந்து விபச்சாரம் பண்ணாங்க. அவங்க வணங்கின தெய்வத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. அவங்க தேவர்களுக்கு படைத்ததை இவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. இது ரொம்ப அவருக்கு விரோதமான 10 கட்டையில் இதில் எல்லாம் பிரதான காரியங்கள் இது. இப்போ இதை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு? இன்னும் அவருக்கு கோபம் ஏற்பட்டது. அதனால் அந்த 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய். அவ்வளவுதான். இப்ப யாரெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு என்ன பண்ணு? தெய்வதாசனே பார்க்காத, நீ என்ன பண்ண போய் அவங்கள தூக்குல போடு. இதுதான் சொல்றாங்க. இவங்களை எல்லாத்தையுமே சாகடிக்கணும், இதுதான் உங்க வேலைன்னு. அவங்க மோசே என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அதே மாதிரி சாகடிக்கவும் செய்யறாங்க. இப்போ இந்த வருத்தத்துக்காக எல்லாரும் போய் அழுதுட்டு தேவனிடத்தில் முறையிடும் போது மோசையோட பேசிட்டு இருக்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாருங்க. 6வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். இது போயிட்டு தான் இருக்கு, இன்னும் முடிய கூட இல்லை. அவங்க எப்படிலாம் பண்ணவங்க அத்தனை பேத்தையும் சாகடிங்கன்னு சொல்றாங்க. அதையும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட என்ன பண்ணல, ஒருத்தன் விடலை. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் மறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றில் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. இப்போ இங்கே வாதை இருக்கு, பாதி பேர் அங்கே நடந்ததெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. மீண்டும் ஒரு தப்பு நடக்குது. அவனோட இளையசரோட மகன் போய் என்ன பண்ணுறாரு? இதை பார்த்துட்டு ஈட்டி எடுத்து போய் குத்துறான். இது லேவியர் ஒரு விசுவாசமாக தேவனுடைய ஆசாரிய ஊழியத்துக்கான விசுவாசம். தனக்கு முன்னாக தன்னுடைய தேவனை தூஷிக்கிற ஒரு மனுஷனே இப்படி பண்ணும்போது அவனுக்கு உக்கரம் அஞ்சு ஒரு கோவம் இருந்து ஈட்டி எடுத்துகிட்டு போய் குத்துறான். இது தேவனுடைய பார்வையில் எப்படியாக இருந்தது, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்றதை பாருங்க. 9 வாசிங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உத்தரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டணத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசாரிய பட்டம் வேற யாருக்கும் இல்லை. அவனுக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் என்ன பண்ணல, உன் சந்ததிக்கு மாத்திரமே. இதுக்கு எந்த தேவனுடைய விசுவாசத்தை அவன் காட்டினதுனால அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதோட முடிஞ்சது. இந்த பகுதியில் நாமளும் ஒரு விசுவாசத்தில் இருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைய வாரத்தில் 7 நாள் இருக்குது. இந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். அடுத்த 6 நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? அதே இந்த ஒரு நாளை போல் அந்த 6 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி இருக்கீங்களா? இருப்போமா? தெரியல. இதே கடந்து நம்ம எத்தனையோ வழிகளில் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு சூழ்நிலை அவள் தவறே செய்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம
அவர்களுக்காக மல்லு கட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், பரிந்து பேசுகிற நிறைய பேர் பார்க்குறோம், நம்மளும் சரி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பரிந்து பேசலை, தவறுன்னு தெரிஞ்சது என்ன பண்ணாமல் போய் அவர்களை நம்ம கொலை செய்யணும்னு நான் சொல்ல வரல, அவர்கள் கூட என்ன பண்ண வேண்டாம், நிற்க வேண்டாம்னு தான் சொல்கிறாரு. அப்போது தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்தவன்னு ஒரு நபர் இருக்காங்க. அவரை எதிர்க்கும் போது தேவன் அவர்களை எப்படியாக அதம் பண்ணுகிறார், இல்லை அவர் தேர்ந்தெடுத்த நபர் அவரை எதிர்க்கும் போது அவருக்கு என்ன சம்பவிக்குது, இப்படின்ற நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இருந்தால். ஒரே கடைசியான ஒரே ஒரு வசனம், சகரியா 2ஆம் அதிகாரம் வசனம் 8 மட்டும் வாசிக்கல. பிற்பாடு 2:8 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். இப்போ உங்களை தொடுகிறவர் யாரும் என்ன பண்ணுறாங்க, என்னோட கண்மணியை தொடுகிறான். அப்போ உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன். ஆசாரிய ஊழியும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, அது அவ்வளோ சாத்தியமாக சீக்கிரமாக கிடைச்சிடாது. ஆரோனு குறித்து எப்படியாக மிகைப்படுத்தி சொல்லியிருப்பார் பாரு. எபிரேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது. அப்போ இந்த ஊழியம் எப்படி இருக்கு, ஒரு கனமான ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறவங்களாலும் சரி, இந்த ஊழியத்துக்காக வரவங்களும் சரி, அப்போ அவங்க எப்படி இருக்கணும், தன்னை பரிசுத்தப்படுத்தணும், தான் ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஒரு நாள் மாத்திரமே இல்லை, கடந்து அடுத்த வர நாட்களும் சரி. இது எப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறீங்க, எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, எப்படி பிரிவு இல்லாமல் இருக்க போகிறீங்க, அதைத்தான் என்ன பண்ணுறாரு இந்த தேவன் விரும்புகிறார். இன்றைய நாளில் இந்த செய்தி கொடுக்கும்படியாக வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு யாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்.